கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. ஆம், சாமுவேல் என்னும் அருமையான தேவ மனிதர் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாய் விளங்கினார். இந்த தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் 5 முக்கிய ஸ்தலங்களில் தீர்க்க தரிசனம் சொன்னதாக நாம் பார்க்கலாம். அதிலே முதலாவதாக ஷீலோவில் தீர்க்க தரிசனம் வந்தது என்று பார்க்கிறோம். இந்த ஷீலோ என்றால் என்ன? எரேமியா 26ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஷீலோ என்று சொன்னால் பாழாய் போன நகரம் என்று அர்த்தம். ஆம், அதே போலதான் சாமுவேலுக்கு முன்பு ஊழியம் செய்த ஏலியின் வாழ்க்கையிலே பல காரியங்கள் பாழாய் போனதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 22 வரைக்கும் வாசித்து பார்த்தால், ஷீலோவில் சாமுவேலின் தீர்க்கதரிசன வார்த்தை வந்தபோது அதனால் ஆசாரியனுடைய 2 குமாரர்களான ஓப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆசாரியனாகிய ஏலி செத்து போனான். ஏலியின் மருமகள், அதாவது பினகாசின் மனைவியின் உயிரும் அவளை விட்டு பிரிந்தது. ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, ஷீலோ ஒரு காலத்திலே தேவன் தரிசனமாகிற இடமா இருந்தாலும், ஆனால் அங்கு ஊழியம் செய்கிற ஏலியின் ஜீவியமும் பிள்ளைகளின் ஜீவியமும் கர்த்தருக்கு பிரியமில்லாததினால் அது பாழாய் போனதற்கு ஏதுவாய் மாறினது. அதனால தான் எரேமியா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, ஷீலோ என்ற நகரம் குடி இல்லாமல் பாழாய் போகும் என்று சொல்லி. இந்த கடைசி காலத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவரும், மனவாட்டி சபை என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு சபையும் கவனமுடன் இருந்தால் இந்த ஷீலோவை போல் ஆகாமல் நாம் நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய ஜீவியத்தை தப்புவித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் நல்லவர். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசனம் சொன்னதாக இரண்டாவதாக 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, தான் என்று சொல்லப்பட்ட நாட்டிலே அவர் தீர்க்க தரிசனம் சொன்னதாக பார்க்கிறோம். இந்த தான் நாட்டிலே என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வாசித்து பார்க்கும் போது, தான் பட்டணத்திலிருந்த 4 லட்சம் பேருக்கும் அங்கு தேவனுடைய வார்த்தை வந்தது. ஆம், எனக்கன்பானவர்களே, அந்த ஏறத்தாழ இந்த தான் பட்டணத்தில் 4 லட்சம் பேர் இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த சாமுவேல் மூலமாக நிச்சயமாய் அவ்வளவு பேருக்கும் தேவனுடைய தீர்க்க தரிசனம் கடந்து போயிருக்கும். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இந்த தான் என்பது எதை குறிக்கிறது? எசேக்கியேல் 33:33 வாசிக்கும் போது, தங்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆம், சாமுவேல் தீர்க்கதரிசியின் ஊழியம் அவர் இருக்கும்போது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு இப்போதும் கூட சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார் என்கிற நல்ல சாட்சி வேதத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய ஜீவியமும் இப்படி நல்ல ஒரு சாட்சியுள்ள ஜீவியமாய் மாற வேண்டும். மூன்றாவதாக நாயோதில் அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த நாயோதை குறித்து வேதத்தில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனங்கள் சொல்லுகிறது, நாயோதில் சாமுவேல் மாத்திரம் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. ஒரு நாள் தாவீதை பிடித்து வருவதற்காக சவுல் சேவகர்கள் ஒரு கூட்டத்தை அனுப்பினார். அவர்கள் வந்து பார்த்தபோது அங்கு சாமுவேல் இருந்தார். அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த சேவகர் கூட்டத்தினரும் அங்கு தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சவுல் 2வது ஒரு சேவகர் கூட்டத்தை அனுப்பினார். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லவர்களாய் மாறினார்கள்.
அதே சவுல் மூன்றாவது ஒரு சேவகர் கூட்டத்தை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். கடைசியாய் சவுல் அந்த இடத்துக்கு வந்தபோது சாமுவேலை கண்டான். சாமுவேலை கண்ட மாத்திரத்திலே சவுலும் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு கூட்டத்துக்கு 50 பேர் என்று சொன்னால் 3 கூட்டத்துக்கு 150 சவுலை சேர்த்து ஒரே நாளிலே 151 பேருக்கு அதிகமானவர்கள் சாமுவேலால் தீர்க்க தரிசனம் சொன்னவர்களாய் மாறினதாக நாம் பார்க்கலாம். இப்படிப்பட்ட அருமையான தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு இல்லை, இன்றைக்கு காணவும் முடியவில்லை. ஆனால் இப்படி தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிற அற்புதமான ஒரு கிருபையை இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு கொடுத்து உங்களையும் மாபெரும் தேசத்தின் தீர்க்கதரிசியாய், சர்வதேசத்தின் தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 4வதாக கில்காலிலே சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று பார்க்கிறோம். இந்த கில்காலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்றால் எதை குறிக்கிறது? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுவது, செய்ய வேண்டியது எல்லாம் தீர்க்க தரிசனமாக சாமுவேல் அறிவித்தான் என்று பார்க்கிறோம். ஆம், செய்ய வேண்டிய காரியங்கள் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வந்து அது தீர்க்க தரிசனமாய் வந்தால் அது எவ்வளவு நன்றாயிருக்கும். அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்வது, கில்காலிலே ஆகாக் ராஜாவின் தாயை குறித்த தீர்க்க தரிசனம் சாமுவேலின் மூலமாய் வந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் இந்த சாமுவேலின் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து வந்தது, ஆகாக் ராஜாவுடைய தாயை குறித்து வந்தது. அதோடு முடியவில்லை. மீகாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் என்று சொல்லி இந்த கில்காலை குறித்து வேதம் சொல்லுது. ஆம், தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் கடந்து வரும்போது இன்னது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞான வெளிப்பாடு உண்டாகும். இதை போல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் உங்களுக்கும் உண்டாகட்டும். நீங்களும் அப்படிப்பட்ட தேவனுடைய வாயாய் வல்லமையாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. 5வதாக இந்த சாமுவேல் மிஸ்பாவிலே தீர்க்க தரிசனம் சொன்னார் என்று பார்க்கிறோம். மிஸ்பாவிலே தீர்க்க தரிசனம் என்றால் எதை குறிக்கிறது? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரைக்கும் வாசித்து பார்த்தால் தீர்க்க தரிசனத்தினாலே சவுலை ராஜாவாக தேர்ந்தெடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆம், ஜோமன்னி ராஜாவை தேர்ந்தெடுத்த காலம் இருந்தது. ஆனால் அதை பின்பு தீர்க்க தரிசனமே ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய வெளிப்பாட்டை கொடுத்தது. 2வதாக 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மிஸ்பாவிலே பெலிஸ்தர் எதிரிட்டு வந்தபோது கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் சாமுவேலுக்கு உண்டானது. அதனால் பெலிஸ்தர் பின்னிட்டு திரும்பினார்கள், இஸ்ரவேலர் காக்கப்பட்டார்கள். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களாம் சொன்னால் உலகத்தானும் சத்துருக்களும் சிதறி ஓடுவார்கள். தேவ ஊழியங்களும் தேவ ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் காக்கப்படுவார்கள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, மிஸ்பா என்று சொன்னால் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அர்த்தமாம். ஆம், இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில சாமுவேல் தீர்க்கதரிசியை போல உங்களை மாற்றி மிஸ்பா என்னும் கர்த்தர் உங்களுக்கு உதவியாயிருந்து எல்லாவற்றிலும் கனப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென், ஆமென்.